Hi friends, நான் தான் உங்க ராஜேஷ் குமார். இப்போ நீங்க பாத்துக்கிறது FUTech யூடியூப் சேனல் தான் பாத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு யூடியூபர் இல்லனா யூடியூப் சேனல் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா என்னென்ன பேசிக்கா நீங்க வந்து செய்யணும், என்னென்ன பேசிக்கா ஸ்டார்டிங்ல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். சோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்னென்ன நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கறத ஃபுல்லாவே நான் உங்களுக்கு விளக்கமா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல செட்டிங்ஸ் முதற்கொண்டு நம்ம என்ன பண்ண வேண்டும், அதாவது பேசிக்கா அந்த கான்செப்ட் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ அது மட்டும் இல்லாம வீடியோ வந்து கண்டினியூ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கீழே கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை உடனுக்குடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அவருடைய பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா மறக்காதீங்க. வீடியோ வந்து மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். பேசிக்காவே ஒரு நபர் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா சில அடிப்படை பேசிக், அதாவது நம்ம வந்து எப்படிப்பட்ட யூடியூப் சேனல் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். அதாவது சில டைப்ஸ் இருக்குது, பிளாகர் இருக்குது, அப்புறம் பிளாகிங் இருக்குது, அதுக்கப்புறம் குக்கிங் சிஸ்டம், அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட். ஸோ நீங்க என்ன ரிலேட்டடாக நீங்க வந்து வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படிங்கிறது ஒன்றும். நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சேனல் வந்து சில தவறுகள் பண்ணேன், அதையும் உங்கள்கிட்ட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன பேசிக் அப்படின்னு போகும்போது நான் வந்து பேசிக்காவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து சும்மா ஏதாவது வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணுறது டெக்னிக்கல் ரிலேட்டடா, குக்கிங் ரிலேட்டடா, அதுக்கப்புறமா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படி நடக்குமா. ஸோ அந்த வீடியோ வந்து இன்னொரு சேனல் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் என்னன்னா வியூஸ் எதுவுமே கிடைக்கிறதில்ல. அந்த சேனல் ஒவ்வொரு வீடியோ வந்து யூடியூப் சேனல் வந்து ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அந்த ப்ரொமோட் வந்து யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக செய்யவே செய்யாது. நீங்கள் தான் தவறு செய்யலாம். அதனால வந்து என்ன ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போறீங்களோ அந்த ரிலேட்டட் வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்காக உள்ளது. இதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது யூடியூப் சேனல் நேம். யூடியூப் சேனல் நேம் வந்து எப்போ நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுடுங்க. சில டைம்ஸ் ஆகலாம், 1 or 2 days நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணணும். அப்படிங்கும்போது என்ன ரிலேட்டடாக வைக்க போறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸை கேளுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நான் ரீப்ளே பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அந்த யூடியூப் சேனலோட நேம் வந்து என்ன ரிலேட்டடாக நீங்கள் வைக்க போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபர்ஸ்டாகவே நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த நேம் வந்து சின்னதாக இருக்கக்கூடாது, அதாவது மினிமம் 4 to 5 6 letters இருக்கக்கூடாது. அந்த 6 லெட்டரோட பெருசாக இருக்கலாம். அதே போல் வந்து எபோ 12 15 16 அப்படி வந்து பெரிய லெட்டர்ஸ்ல நீ வந்து இருக்கக்கூடாது. ஸோ மீடியமாக சின்னதாகவும், ஸோ உங்களுக்கு வந்து வியூஸ் இருக்கணும், உடனே மெமரியில் வர்ற மாதிரி, ஸோ அந்த ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வீடியோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்க்க வந்து யூடியூப் சேனல் லோகோ இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக ஒரு வியூஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ஃப்ரண்டில் ஃபர்ஸ்ட் தெரியக்கூடியது அவங்களோட லோகோ வித் சேனல் நேம். ஸோ என்ன ரிலேட்டட் சேனல் நேம் இருக்கு, லோகோ எப்படி இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. ஒரு தடவை லோகோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாவது வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. எதுக்காக அப்படின்னா ஒரு தடவை வியூவர்ஸ் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு இந்த லோகோ என்ன இருக்குது ஸோ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்தோட தெரியும். ஸோ இதா ஓகே, இந்த லோகோ ஓகே, FUTech யூடியூப் சேனல் ஓகே, FUTech அப்படிங்கிறது இந்த லோகோ பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த லோகோ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு மார்க், அதாவது உங்களுடைய பிராண்ட் நேம் அதுக்குமே உங்களோட பிராண்ட் லோகோ. ஸோ அப்படிங்கிற மாதிரி அதனால யூடியூப் சேனல் லோகோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது வந்து உங்களுடைய சேனல் ஆர்ட், அதாவது நம்மளுடைய சேனல்ல பேக்ரவுண்ட் சைடு வந்து உங்களுடைய சேனல் இருக்கும், நேம் இருக்கும், பேக்ரவுண்ட் பெருசாக பேக்ரவுண்டில் இருக்கிறதுடைய லோகோ கிடையாது, பேக்ரவுண்டில் பெரிய இமேஜ் வந்து சேனல் ஆர்ட். அந்த சேனல் ஆர்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாமே ஒரு யூடியூப் சேனலோட நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ணும்போதே இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் தொடங்குறீங்க அப்படிங்கன்னு பார்க்கும்போது வந்து இந்த விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கு அடுத்ததாக நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லை வேறு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரிவிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருப்போம், அடுத்த அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு கண்டிப்பாக மறக்காத அடுத்த அப்டேட் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்க. நன்றி, வணக்கம். இன்னும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.